ஐசிசி செம்ம ட்விஸ்ட் பண்ணாங்க. இது புதுசா இருக்கு சகோ, புதுசா இருக்கு. 2 வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சும்மா சோக்கா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் உங்களுக்கு பங்களாதேஷ் மேல ஒரு பெரிய அக்கறை இருந்ததுன்னா உங்க இடத்த விட்டு கொடுங்க, பங்களாதேஷ் வேர்ல்டு கப் ஆடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அப்படி சொன்னதுனால ஐசிசி அப்படி சொன்னாங்க நான் சொல்ல சகோ. ஆனா ஐசிசி அந்த ஆங்கிள் யோசிச்சிருக்காங்கன்றதான் சொல்றேன். பாகிஸ்தான் நீங்க புல் அவுட் பண்ணீங்கன்னா அதற்கு ரீப்ளேஸ்மெண்டா முதல் டீமா நாங்க பங்களாதேஷ் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா பங்களாதேஷ் என்ன கேட்டாங்க, நாங்க எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால ஆடுறோம்னு சொன்னாங்க. நீங்க எங்க ஆடுறீங்க, ஸ்ரீலங்கால தான் எல்லா மேட்சும் ஆட போறீங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு மாற்றம், பங்களாதேஷ் குரூப் ஏக்கு வந்து அவங்க மேட்சஸ் எல்லாத்தையும் ஸ்ரீலங்கால ஆடுவாங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க ஐசிசி. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. பாகிஸ்தான் அப்படியே ஷாக். அவங்க திட்டமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணற வெட்டி அதுல பங்களாதேஷ் ஒரு பூதத்தை கலப்பி அதை இந்தியா மேல ஏவி விட்டு நம்ம குளிர்காயலான ஜாலியா இருந்தாங்க. ஆனா இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கணத்தை பூதத்துக்கே சொந்தமாக்கிடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கணத்துல இருந்து வெளியே வந்தது பங்களாதேஷ்ன்ற பூனை. இப்ப என்ன டிசைட் பண்ண போறீங்க பாகிஸ்தான்? நீங்க வெளியே போயிட்டு பங்களாதேஷ்க்கு அந்த இடத்தை கொடுக்கலாமே, கொடுக்க மாட்டீங்க. இப்ப பங்களாதேஷ் நீங்க ஒரு போன் அடிச்சு பாருங்க, அண்ணன் இந்த மாதிரி சொல்றாங்க ஐசிசி, நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா நாங்க வேர்ல்டு கப் ஆட முடியும் அப்படின்னீங்கன்னா ஒரு பயம் பாகிஸ்தான்ல போன் எடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண கட்சிக்காரன்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். டேய் முன்னாடி வாடா. அண்ணே பின்னால உட்கார்ந்தா கொஞ்சம் ஈஸியா. நான் முன்னாடி ஓட்டும்போது பின்னாடி இறங்கி வர்றதுக்கா? வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா? சரி, ஒருவேளை இதெல்லாம் நடந்தால் பங்களாதேஷ் நீங்க கேட்கிற மாதிரி மீண்டும் வேர்ல்டு கப்புக்குள்ள வந்து ஸ்ரீலங்காலே உங்க மேட்சஸ் எல்லாம் நடந்தா அவங்களோட ஒரே ஒரு மைண்ட் வாய்ஸ் தான், யோ நம்ம இந்தியாக்குள்ள போய் ஆட மாட்டோம், அதுக்கே வந்து யோசிச்சோம் அப்படின்ற போது இப்ப இந்தியாவோடய ஆட சொல்றாங்களே, வேற வழி இல்ல, வாங்க we are waiting. பங்களாதேஷ் யோசிப்பாங்க, ஆஹா எப்பவுமே வேர்ல்டு கப்ல இவன் தான் சிக்குவான், இவன் நம்மளை சிக்கி விட்டு வெளியே போறான், இது ஒரு பிளான் பண்ணி தான் பண்றாங்களோ பாகிஸ்தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன பண்றது, பாகிஸ்தான் எஸ்கேப் ஆயிட்டாலும் நீங்களாவது வந்து மாற்றீங்களோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் சகோ. பாகிஸ்தான் பாருங்க, பிப்ரவரி 2ஆம் தேதி தான் எங்க முடிவை நாங்க சொல்லுவோம். பிப்ரவரி 7ங்க டோர்னமெண்ட் அப்படின்ற போது கடைசி நேரத்தில் ஒரு புல் அவுட் பண்ணோம்னா டோர்னமெண்ட்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி டோர்னமெண்ட்டை நடத்தோகாம பண்ணலாம் அப்படின்றதான் பாகிஸ்தான் திட்டம். இந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த ட்ரை பண்ணுவாங்கல்ல கடைசி நேரத்தில், அது மாதிரி சகோ. ஆனா அதுக்கு கல்யாணத்துல நீங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கணுமே பாகிஸ்தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா பாகிஸ்தான் நீங்க நிஜமாவே பங்களாதேஷ் மேல ஒரு அக்கறையோடு தான் இருந்தீங்களா அப்படின்னா உங்க இடத்த தியாகம் பண்ணி பங்களாதேஷ் ஆட வைக்க போறீங்களா, இல்லங்க நாங்க வடிச்சதெல்லாம் முதல கண்ணீர் அப்படின்னு சொல்லி அந்த கணத்தையே மூட போறீங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் போடுங்க சகோஸ், and have a nice day சகோ.